டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு மினி எஃப்எஃப் மாதிரி தான் இது. ஸோ டெய்லி ரெகுலராக வரும். இதோட டியூரேஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளோதான். ஸோ 10 மினிட்ஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கும், இல்லாட்டி 15 மினிட்ஸ் அது கூட ஆச்சு தான். ஸோ இந்த அளவு தான் இருக்கும். இந்த இது எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக டைமிங் பற்ற மாட்டேங்குது. ஸோ இது வந்துட்டு நான் ரெகுலராக போடுவேன். ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஓகேடா, இப்போ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அப்படியே ஸ்டார்டிங் சீனில் தான் ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் எல்லோரும் ஹாப்பியாக ஹை ஸ்கூல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஸ்கூலுக்கு வெளியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் கலர் காரு. ஸோ அப்படி இருக்க அந்த காரு அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிது. அந்த காருக்குள்ளே 4-5 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் ஒருத்தர் அப்படியே அவ்வளோ கூலாக உட்காந்துருக்காரு. அவரோட தீமே எப்படின்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. அவரோட ஒயிட் ஸ்கின் டோனுக்கு ஃபுல்லாக அப்படியே பிளாக்காக இருக்குது. ஸோ அவரை சுற்றியே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படியே அவர் இருந்துட்டு சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா? எஸ் பாஸ், எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த டைம் மிஸ் ஆகக்கூடாது. ஓகே பாஸ், இந்த டைம் மிஸ் ஆச்சு, உங்களில் எவனும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. ஓகே பாஸ், பண்ணிடுவோம். இந்த டைம் போன தடவை மாதிரி சொத்த பண்ணிங்க. இந்த டைம் போன தடவை தான் மன்னிச்சு விட்டேன். இந்த டைம் என்ன பண்ணுவேன், ஒருத்தனை கூட விட மாட்டேன். நானே எடுத்த டைம் பார்த்துப்பேன். உங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போட்டுருவேன். உங்களை மட்டும் கொல்ல மாட்டேன். உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் கொல்லுவேன். புரியுதுல்ல? புரியுது பாஸ், நாங்கள் பண்ணிடுவோம். அந்த பையன் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம டேங் தான் அப்படியே அந்த காரிடாரில் நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ டேங்க்கு பின்னாடி 4 பேர் அப்படி வராங்க. சார் 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 நில்லுங்க சார், நில்லுங்க சார். என்னடா உனக்கு பிரச்சனை? சார் ப்ளீஸ் சார், எங்களுக்கு வாங்க சார். என்னடா அடம் பிடிச்சிட்ருக்கீங்க சார்? அந்த மேம் நடத்துறது புரியவே மாட்டேங்குது சார். என்னது புரியல சார்? போர்டுக்கிட்ட போயிட்டு அவங்க வாட்டி லூஸ் தனமா ஏதோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சொல்லித்தரேன், அந்த ஃபோரை சொல்லித்தரேன், இந்த ஃபோரை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு வித்தை காட்டிகிட்டு இருக்காங்க சார். என்னது குரங்கு வித்தையா? என்னடா சொல்கிறீங்க? ஆமாம் சார், நாங்கள் போட்டிருக்க ஐடி கார்டெலாம் கழட்டி சுற்றிக்கிட்டு இருக்காங்க சார். அது போய் டஸ்ட்பினில் விழுந்துருச்சு சார், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எடுத்து காமிக்கிறான். டேங்க அதை பார்த்துட்டு என்னடா அது? ஆமாம் சார், சுற்றுன்னு சுற்றி டஸ்ட்பினில் போட்டாங்க, இங்கே பாருங்கள் அருவருப்பாக இருக்குது. தூக்கி போடுறாங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸு அதை தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அவன் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கான். டேங்க இருந்துட்டு அவன்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறான். ஸோ அவங்களாம் அப்படி கொடுத்துட்டு இப்போ அப்படி டேங்கண்ணா, சரி உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை சார்? உங்கள் காலில் கூட விழுகிறோம் சார், தயவு செஞ்சு எங்கள் கிளாஸ்க்கு வந்துடுங்க. என்னடா? ஆமாம் சார், முடியலை, எங்களை போட்டு உசுரை வாங்கினாங்க அந்த மேம். இதுதான்ப்பா ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ், புரிஞ்சுங்களாடா? ஓகேடா. தெரிஞ்சுங்களாடா? யோர் செல்ஃப் ஸ்டாண்டப். சொல்லுப்பா. என்னத்த மேம் சொல்கிறது? ஏதோ ஒன்று சொல்லுப்பா. இப்படிலாம் சொன்னால் எப்படி சார்? அந்த மேம் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சார். ஏன் சார் நீங்கள் வேறு படுத்துறீங்க? வீட்டுக்கு போனால் அம்மா தொல்லை, இங்கே வந்து அந்த மேம் தொல்லை சார். சரி விடுங்கடா, பார்த்துக்கலாம். இப்போது அப்படி டேங் இருந்துட்டு அவரோட ஃபோன் எடுத்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வேகமாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பாக்கெட்டில் வச்சிடுறாரு. ஸோ டேங்கோட தீம் எப்படி இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஷர்ட், அது அவ்வளோ பியோர் ஒயிட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளாக் ஃபேண்ட்டு. ஸோ அவரோட பெல்ட் இருக்குது. ஸோ அந்த பெல்ட்டு அழகாக அவரோட ஹிப்புக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ டேங் இருந்துட்டு செயின் போட்டிருப்பாரு. ஸோ 2 பட்டன் அவுத்திருக்க வாசி. ஸோ அந்த செயின் அப்படியே வெளியே தெரியுது. இப்போது டேங் வந்துட்டு ஸ்பெக்ஸ் வியர் பண்ணியிருப்பார். அதை அப்படியே கழட்டி அந்த ஷர்ட் பட்டன் கழட்டினதுக்கு நடுவில் அப்படியே விட்டுறாரு. பார்க்க செம்மையாக இருக்குது. அவரோட ஐடி கார்டு வேறு சைடில் இருக்க பாக்கெட்டில் தூக்கி அப்படியே சொருகி வச்சிடுறாரு. பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்கார். இப்படி தேங்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி 4 பசங்களும் சார் நீங்கள் எங்கள் கிளாஸ்க்கு வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டே வராங்க.
இப்போ அப்படி ஸ்கூல் கேட் வந்துருச்சு. டேங் இருந்துட்டு சரி ஓகே நான் மேனேஜ்மெண்ட்டை பேசி பார்க்குறேன் ஓகேவா, தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் பவ் பண்ணுறாங்க. சரிடா வீட்டுக்கு பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டேங் இருந்துட்டு அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு வரான். ஸோ பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு ஸ்பாட்டிஃபைல ஒரு சாங் அப்படியே ப்ளே பண்ணுறான். இப்போது டேங் அப்படி தான் அந்த சாங்குக்கு அப்படியே வைப் பண்ணிகிட்டு இருக்கான். வைப் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு தன்னோட ஹெட்டை மட்டும் அப்படியே நாட் பண்ணிவிட்டு தன்னோட காலை மட்டும் அப்படியே பீட் போட்டுட்டு இருக்கான். ஸோ லைட்டாக அவன் ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு வரேன்டா வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு ஐயோ ஷையாகுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவன் 2 ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே அவன் ஃபேஸை ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சைடு போங்க ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலில் இருந்து அப்படி பர்சன்ஸ்லாம் இறங்கி அப்படி டேங் கிட்ட நேரம் நடந்து வராங்க. இப்போது சார் சொல்லுங்கள் சார், நாங்கள் புதுசாக ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓ சூப்பர், ஓகே அதுக்கு இப்போ என்ன? அதாவது இதில் இருக்கிறது எல்லாத்தையும் இல்லை ஏதாச்சும் ஒன்று எடுத்து சாம்பிள் பண்ணி சொன்னிங்கன்னா எனக்கு இந்த ஸ்மெல் பிடிச்சிருக்கு இல்லாட்டி இந்த ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா கூட எங்களுக்கு ஓகே தான், நாங்கள் பார்த்துக்குறோம். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேங் இருந்துட்டு அப்படியே அதை வாங்குகிறான். ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாங்கிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். ஸ்மெல் பண்ண உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்கக்கிட்ட என்ன ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விழுந்துடுறான். ஸோ அவங்க எல்லாருமே அப்படி டேங்கை தூக்கிட்டு அப்படியே அந்த காரில் போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு இடம் தான், அது ஃபுல்லாக அவ்வளோ டார்க்காக இருக்குது. ஸோ டேங் அப்படியே தூக்கிட்டு போய் அந்த சேரில் உட்கார வச்சுட்டு அப்படியே கட்டி போட்டுடுறாங்க. இப்போ டேங் வந்துட்டு லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். தலை எங்கே இருக்கும், இது எந்த இடம், தலை வலிக்குதே, இது என்ன இடம், அம்மா என் கண்ணை வேறு ஓப்பன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் கையை தூக்க பார்த்துருப்பான். ஸோ அப்போ தான் எனக்கு ஃபுல் கான்ஷியஸே வருது, நம்ம கையெல்லாம் கட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம டேங் இருந்துட்டு இது இது எந்த இடம், நான் எப்படி வந்தேன், ஐயோ எப்படி ஐயோ எப்படி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அப்படியே ஒரு செகண்ட் வேர்ல்டே ஸ்டாப் பண்ண மாதிரி யோசிச்சுட்டு இருக்க எல்லாத்தையும். இந்த சைடு அப்படியே டேங்க்கு அப்படியே சுற்றி பார்க்குறான். ஸோ இந்த என்ன பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபுல்லாக தன்னோட தலையை திருப்பி முடிகிற அளவுக்கு திருப்பி பார்க்குறான். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஒரே ஒரு கார்னரில் மட்டும் அந்த விண்டோ ப்ளேஸ் பண்ணியிருக்க வாசி அதுலேருந்து லைட்டாக ஒரு சன்லைட் மாதிரி வருது. ஸோ அது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால லைட்டாக வருது. டேங் அதை பார்த்துட்டு அப்படியே இது எந்த இடம், இது இப்போ எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்போது இந்த சைடு டேங்க்கு ஒரு 4 பேர் பக்கம் வர மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஸோ அப்படியே டேங் இருந்துட்டு யார் யார் வேற, இது ப்ராங்கா, என்னது இது யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. அந்த சைடில் ஒரு பர்சன் அப்படியே மாதம் உள்ளக்குள்ளே வராங்க. அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு இப்போ அப்படியே வந்து அங்கே விழிச்சிட்டிங்க போலையே, அச்சோ தட்டி போட்டு வச்சுருக்காங்களா, பாவமாச்சே, இதை விடக்கூடாது, விடவே கூடாது. அவன் வாயை கட்டுங்க
எஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன சைடு நம்ம டேங் வந்துட்டு, நீங்கள் யார், என்னை விடுங்க, என்னை விடுங்க, ஏய் நீங்களாம் யார், ஏய் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே டேங் அப்படி துடிச்சிட்டு இருக்கான். என்ன சைடு, ஏய் அவன் வாயை மேலே கட்டுங்க சொன்னேன்ல. எஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் வாயை கட்டிடுறாங்க. இந்த சைடு டேங் இருந்துட்டு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படி இந்த பர்சனை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அது டார்க் ரூமுங்கிற வாசி அவனோட ஷேடோ மட்டும்தான் தெரியுது, அவன் யாருன்னு தெரியல. இப்போ அந்த பர்சன் அப்படி கிட்டே வந்துட்டு, நீ தானே டயான், நீ தானே டயான், நீ தானே, நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங்கோட சீக்ஸ் அப்படி தூக்கி ஒரே அவன் பார்க்குறான். இந்த சைடு நம்ம டேங் வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் தலையை மட்டும் நோட் பண்ணி காமிக்கிறான். ஸோ அந்த பர்சன் வந்துட்டு, என்ன டயம் எப்படி பண்ணால் விட்டுருவோமா என்ன, சொல்லு விட்டுருவோமா, விடக்கூடிய ஆளியா நீ, சொல்லு விடக்கூடிய ஆளியா நீ, அப்படியே இது பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேங்க் அப்படியே ஒரு ஸ்லாப் வைக்கிறான். டேங் இருந்துட்டு அப்படியே அவன் கண்ணில் இருந்து தேவசே வந்துடுச்சு. ஸோ அவ்வளோ ஃபோர்ஸாக வச்சுருப்பான் ஸ்லாப்பை. இந்த சைடு அப்படியே டேங் இருந்துட்டு அப்படி கண்ணிலேருந்து 2 சைடு அப்படி தண்ணி கீழே விழுகுது. ஸோ அவ்வளோ ஃபோர்ஸாக ஸ்லாப் பண்ணியிருப்பான். இப்போ ஸ்லாப் பண்ணிட்டு, டேங் நீ துடிக்கணும், நீ துடிக்கிறத பார்த்து அவன் துடிக்கணும், துடிப்பான் துடிப்பான் சீக்கிரம் துடிப்பான். ஓகேடா, உங்களுக்கு வேறு ஜேர்னல் எஃப்எஃப் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம். என்னோடய ஸ்னாப் ஐடியும் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் சொன்னிங்கன்னா கூட எனக்கு ஓகே தான். ஓகேடா, இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த இது மட்டும்தான் கொஞ்சம் இந்த அளவுக்கு பெருசாக வரும், மற்ற எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி 7 minutes 8 minutes அதுக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணி கேளுங்க. ஸோ இது நிறையா பார்ட்டாக வரும். ஓகே, பாய்டா.